கொங்கு மண்டலம் யாருடைய கோட்டை? முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுக்கு சுட பதிலளித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. ஏற்கனவே 2024 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்களில் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார். அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது. ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய், சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலா மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கு மாவட்டம் திமுகவுடைய கோட்டை. இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக.